பண்ணி நேரடியாக உங்களை ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி அதுக்காக வந்து தேவையான உங்களுக்கு கூலி பணத்தை வரவேற்கிறாங்க. அதனால நீங்கள் உங்களுடைய குறைகள் என்ன இருக்கோ மனுவை எழுதி கொடுக்கலாம். அதாவது இப்போ மகளிர் உரிமை வராதவங்களும் எழுதி கொடுக்கலாம். அதே மாதிரி முதியோர் பென்ஷன் வாங்காதவங்களும் எழுதி கொடுக்கலாம். அதே மாதிரி படிச்சுட்டு குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா பாலாவா சாக்கடை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இருந்து ஒரு வருட காலத்துக்கு முன்னாலே ராமநகரில் பூஜை போட்டு பணிகள் துவங்கணும். அந்த பணிகள் வந்து ரொம்ப குறைவாக நடந்து இருக்கிறது. நான் மாமல்லத்திலே கிட்டத்தட்ட ஒரு 5 முறை பேசியிருக்கிறேன். அந்த அதிகாரிகள் யாரு, அந்த வேலை செய்கிற யாரு, அந்த அதிகாரிகளுக்கு ஏன்னா காரணம் கேட்டீங்கன்னா ஜேஎஸ் ஏடபிள்யூ கீழே வந்து இந்த பாலாவா சாக்கடை பணிகள் நடக்கிறதுக்கு அவங்க நாலேஜுக்கு போறதில்லை. இஇ சிஇ கமிஷனர் உங்க 3 பேர் நாலேஜுக்கு மட்டும்தான் போகுது. அதை மென்ஷன் பண்ணிட்டு அதனால வந்து எங்களுக்கு கீழே வந்து அவங்க ஜேஇ பணிகள் நடப்பதற்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தா, அதிகாரத்தை கொடுத்தா இந்த பணிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அது வந்து அவங்க மேலதிகாரிகள் இருக்கிறதுனால அவங்க ஒவ்வொரு அதிகாரி 30 வார்டு பார்க்குறாங்க, ஒருத்தர் வந்து 65 வார்டு பார்க்குறாங்க. கமிஷனர் வந்து இந்த ஜென்ரல் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ புதுசாக வந்து கமிஷனருக்கு வந்து அதிகமாக தெரிய வாய்ப்பு. ஆனால் கரெக்டாக இருக்காது. எந்த பணிகள் வந்து செய்தாலுமே அதை வந்து நோட்டி பார்த்து என்ன பணிகள் நடந்திருக்கு, எவ்வளோ தத்து போட்டிருக்காங்க, எத்தனை பெர்சன்டேஜ், அதுக்கு தான் வந்து அதுக்கான பில்லை கொடுக்குறாரு. அதனால வந்து கமிஷனருக்கு கான்ட்ராக்ட் கூட கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அந்த பணிகள் என்னெல்லாம் செய்யணும் நம்ம வந்து பில் கொடுக்குன்னு சொல்லி அவங்களை வந்து போராட்டத்துக்கு சரி பண்ணி ஆணையரை வந்து நேரடியாக செஞ்சு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முடிவு தருவாயில் உள்ளது. அந்த முடிவு தருவாயில் உள்ளது கிட்டத்தட்ட மெயின் லைன் போடுவதற்கு 1.5 கோடி ரூபாய் சேங்ஷன் ஆகி கிட்டத்தட்ட நின்று விடப்பட்டு 1 மாத காலம் மேலே ஆகிவிட்டது. இன்னும் பணிகள் தொடராமல் இருக்கிறார்கள். அது என்ன காரணம் என்று தெரியவில்லை. நானும் 2 முறை 3 முறை மீட்டிங்களில் பேசிட்டேன். அதுமாதிரி அதிகாரிகளும் தெரியப்பட்டிருக்கேன். ஏன் என்ன எத்தனை போக்கில் இருக்காங்க என்பது தெரியவில்லை. அதை உடனடியாக செய்தால் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு சராசரி ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 குடங்கள் வந்து தண்ணீர் கொடுக்குற மாதிரி ஒரு பணிகள் இருக்கிறது. அதே மாதிரி மீட்டர் வைக்க போகிறாங்க. மீட்டர் வச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன தண்ணி ஜென்ரலாக கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் வந்து ஒரு விசேஷம் நடக்குது, நீங்கள் வந்து ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் கட்டினா போதும். கிட்டத்தட்ட எவ்வளோ தண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். 1 லாரி தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், உங்கள் ஃபங்க்ஷன் முடிச்சுக்கலாம். அதே வந்து நீங்கள் லாரியில் கேட்டீங்கன்னா 4000 5000 அப்படின்னு சொல்லி செலவாகும். அந்த பணிகள்லாம் பொதுவாக இருக்கிறாங்க. அதனால் மக்களுக்கு என்ன தேவையோ அதை இப்போ செய்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 20 வாட்ஸ் லைட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்மியாக இருக்குது. அதுக்காக 40 வாட்ஸ் லைட் வந்து கேட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 3 மாத காலமாக அது சர்வீஸ் ஆகி இன்னும் ஒவ்வொரு வாரங்களுக்கும் இன்னும் அனுப்பப்படவில்லை. அதை நானும் மீட்டிங்கில் கேட்டிருக்கோம். அது மாதிரி இப்போயும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இதை உடனடியாக ஆணையர்களும் மேயர்களும் அமைச்சர்களும் தெரியப்படுத்தி இந்த பகுதியில் ஒவ்வொரு வாரங்களுக்கும் 50 40 வாட்ஸ் லைட் தடையிருக்காங்க. அந்த லைட்டை கொண்டாந்து உடனடியாக சேர்க்குமாறு உங்களை காவல்கள் கேட்டுக்கொள்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சொன்னாப்புல நம்ம பகுதி பார்த்தீங்கன்னா மணிகண்ட ஒன்றியத்தில் இந்த பஞ்சாயத்து இருந்தது. உயர்நாட்டுப்பட பஞ்சாயத்து வந்து 95 வந்து மாநகராட்சி ஆனது. மாநகராட்சி ஆனப்போ நான் வந்து மணிகண்ட யூனியனில் கிளைக்கழக செயலாளர் சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட தொழிலணி துணை அமைப்பாளராக இருந்து அப்போது பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சியில் இணைக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிரமமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சன்மா இருக்கு. 10வது கிராஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பணிகளும் நடைபெறல. அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா உங்கள் வாரத்தில் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கும் பண்ணி கொடுங்க, நம்ம பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம பவர் இல்லை. இப்போ தான் அது மாநகராட்சியில் சேர்த்துக்காக வயலுக்கு வரைக்கணும். அந்த மாநகராட்சி திருப்பி வந்து நம்ம இப்போ நடைமுறைக்கு வராது. நம்ம ஆட்சிக்கு 2026 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நடைமுறைப்படுத்த முடியும். இப்போ 65 வார்டு 100 வார்டு ஆக்க போகிறாங்க. இந்த குடிநீர் பார்த்தீங்கன்னா 2 டேங்க் நம்ம கொண்டு வந்து 5 லட்சம் கெப்பாசிட்டி டேங்கு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு நம்ம மக்களோட பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஏற்கனவே 2 டேங்கு ஆனாலும் 12 லட்சம் உள்ளது இருக்குது. அது இல்லாமல் ஒரு 2.5 இருக்கு, ஒரு 4 லட்சம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12, 16, 26 லட்சம் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க் இருக்கிறது.
இந்த மக்களோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 25 ஆண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பேர் வராங்க. கிட்டத்தட்ட 32,000 பேர் மக்கள் வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சராசரி தண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த பணிகள் நடைபெறுகிறது. இந்த காலத்தில் நம்ம காலத்தில் எந்த குறைகள் இல்லை. அந்த குறைகள் இருப்பதற்கு என்னன்னா இந்த பாதாள சாக்கடை தொய்வாக பணிகள் நடைபெறுவதனால் செல்வானவர்களுடைய நலச்சங்கங்கள், தன்மானவர்களுடைய நலச்சங்கங்கள், வெங்காளவர்களுடைய நலச்சங்கங்கள்லாம் வந்து பணிகள் வெங்காளவர்களுடைய நலச்சங்கத்தில் பணியை துவங்க சொல்கிறாங்க. மழைக்காலம் துவங்கணும்னு சொல்லியிருக்கோம். அநேகமாக இந்த ஒரு 15 நாட்களில் உங்களோட பணிகள் துவங்கப்படும். அதே போல் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை கொஞ்சம் தொய்வாக தான் வேலை நடக்குது. அது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் அதிகாரிகிட்ட. அவங்க நேரடியாக போய் அதிகாரிகிட்ட கொடுக்குறது சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு நடவடிக்கை. ஏன்னா மழை காலங்கிறதுனாலே அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மழை காலம் இருக்கிறது ஒரு 10 நாள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பணிகள் வீடு சிறப்பாக நடைபெறும். வேறு எந்த குறைகளும் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். அந்த பணிகளை உண்மையாக செய்து கொடுத்ததுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம். என்ன பணிகள் உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று பணிமுறை கேட்டு நன்றி, வணக்கம். டாஸ்மாக் கடை வந்து 2 கடை வந்துருக்குன்னு சொன்னாரு. இப்போ 3வது ஒரு கடை வரதாக சொல்றாங்க. நம்மளோட நாளைக்கு எந்த இதுவுமே வரது கிடையாது. நான் கவுன்சிலராக இருக்கேன். எந்த வீடுலையும் யார் வீடு கட்டினாலும் அவங்க வீட்டில் போய் நான் நிற்பது கிடையாது. எந்த கடையிலையும் போய் நான் நிற்பது கிடையாது. இந்த 65 வார்டிலே நான் ஒரு வித்தியாசமான ஏன்னு கேட்டால் நான் மக்களுக்காக வந்து சேவை செய்வதற்காக மட்டும்தான் வந்திருக்கிறதே தவிர நான் மக்களை துன்புறுத்துவதற்காக வரவில்லை. என்னால் முடிந்தால் கண்டிப்பாக நான் செய்வேன். எனக்கு உழைக்க முடியும், என்னால் 10 ரூபா சம்பாதிக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு உள்ளது. கண்டிப்பாக நேற்று கூட பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து இப்போ தான் வந்தேன். காலையில் ஒரு பேர் சென்னையில் முதல்வர் வந்து மீட்டிங் போட்டாங்க. எல்லா பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாநகர செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, எல்லாத்தையுமே கூப்பிட்டு மந்திரி இவங்கெல்லாம் வந்து மீட்டிங் போட்டப்போ அவர் சிஎம் சொன்னார். அப்போ சொன்னார், நான் நன்றி இருப்பதற்காக எல்லாம் கண்டிப்பாக ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், தேர்தல் செயலாளர் இவர்களை நம்பி நான் கண்டிப்பாக நான் இருக்கிறேன். வருகின்ற காலத்தில் நம்ம செய்த பணிகளை மக்களிடம் சொல்லி மக்களை நேரடியாக சென்று இந்த மாதிரி இந்த ஓட்டு சேர்க்கறதுல பார்த்தீங்கன்னா அதை சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன். அந்த ஓட்டு சேர்க்கறதுல பார்த்தீங்கன்னா வெளியூரில் வந்து ஓட்டு சேர்க்கிறாங்க. யாரும் எங்கே வேணாலும் இருந்து ஐடி